தாய்வான் நாட்டினுடைய ஜனாதிபதியாக வில்லியம் லாய் பதவியேற்று சில நாட்களே கடந்திருக்கின்ற நிலைமையிலே தாய்வானை தற்போது அதாவது 23ஆம் 24ஆம் திகதி அதாவது நேற்றும் இன்றும் போர்முகங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக சீனா தாய்வானுடைய முக்கிய தீவுகளை இலக்கு வைத்து சீனா தன்னுடைய போர் பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதன் காரணமாக அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருப்பதாக அந்த சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இது குறித்து பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து எங்களுடைய வீடியோ பதிவுகளோடு இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கோ. உங்களுடைய முழுமையான ஆதரவை எங்களுக்கு நல்குங்கள். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். தாய்வான் என்கிற நாட்டை தன்னுடைய நாட்டினுடைய ஒரு மாகாணமாக கருதி வருகின்ற சீனா தாய்வான் நாட்டினுடைய எல்லைக்குள்ளே அத்துமீறுவதை தன்னுடைய வழக்கமான செயற்பாடாக கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சர்வதேச செய்திகளை அவதானிப்பவர்கள் இந்த விடயத்தை நன்கு அறிந்திருக்கக்கூடும். ஏனென்று சொல்லி சொன்னால் அடிக்கடி மிக அண்மித்த சில நாட்களுக்குள் வந்து சீனா தன்னுடைய போர் விமானங்களை தாய்வான் நாட்டினுடைய எல்லைக்குள்ளே பறக்க விடுவது, தாய்வானுடைய கடல் எல்லைக்குள்ளே நுழைவது, தாய்வானுடைய கடற்படையோடு முரண்படுவது போன்ற பல்வேறு அத்துமீறல்களை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது. தாய்வானுடைய அரசாங்கம் அமெரிக்க சார்பு அரசாங்கம் என்று சொல்லியும் தாய்வானுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவு வரலாற்று ரீதியானது என்றும் சீனா தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே அண்மையிலே அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாய்லாந்தினுடைய ஜனாதிபதியாக வில்லியம் லாய் பதவியேற்றிருக்கின்றார். அவர் தன்னுடைய பதவியேற்பை தொடர்ந்து ஆற்றியிருக்கின்ற உரையிலே சீனா தன்னுடைய அத்துமீறல்களை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற சூழ்நிலை 23ஆம் திகதியும் 24ஆம் திகதியும் தாய்லாந்தினுடைய தீவுகளை சூழ சீனா தன்னுடைய முப்படைகளையும் ஒருங்கிணைத்து 2 நாள் போர் பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக இராணுவ வல்லுநர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், தாய்வானுடைய முக்கிய இராணுவ மையங்கள், நிலக்கீழ் விமான தளங்கள் அமைந்திருக்கின்ற பகுதிகளை சூழ சீனா தன்னுடைய போர் பயிற்சிகளை இந்த 2 நாள் போர் பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த போர் பயிற்சிகளின் மூலம் ஒன்று தாய்வானுக்கும் இன்னொன்று அமெரிக்காவுக்கும் தாய்லாந்தினுடைய இராணுவ இலக்குகளை தம்மால் மிக இலகுவாக தாக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துவதனை நோக்கமாக கொண்டதாகவே இந்த போர் பயிற்சி அமைந்திருக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக தாய்வானுடைய ஒரு தீவிலே இருக்கின்ற முக்கிய இராணுவ தளங்களுக்கு அண்மித்ததாக இந்த போர் பயிற்சி இடம்பெற்று கொண்டிருப்பதன் மூலம் வெளியிலிருந்து வருகின்ற விநியோக மார்க்கங்களையும் சீனாவினுடைய ஏவுகணைகள் மிக இலகுவாக தாக்க முடியும் என்பதை காட்டுவதற்கான ஒரு முனைப்பாகத்தான் இந்த போர் பயிற்சி அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இது குறித்து சீனாவினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகின்ற போது, தாய்லாந்தினுடைய புதிய ஜனாதிபதி அவமானகரமானவர் என்று சொல்லியும், சீனா தாய்வானை சூழ தற்போது மேற்கொண்டிருக்கின்ற போர் பயிற்சி என்பது சட்ட ரீதியானது என்பதும், தாய்வானுக்கும் தங்களுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு மிக வரலாற்று ரீதியானது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றும் அவர் விவரித்திருக்கின்றார். மேலும் இந்த 2 நாள் போர் பயிற்சியை பிரிவினைவாதத்திற்கு எதிரான வலுவான தண்டனை என்று இந்த போர் பயிற்சிக்கு சீன அரசாங்கம் பெயரிட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே தாய்வானுடைய பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்புத்துறை இந்த போர் பயிற்சிகள் நடைபெறும் சூழலை அண்மித்து தன்னுடைய முப்படைகளை நிறுத்தி இருக்கின்ற நிலைமையில் ஒரு நாடு தன்னுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக தன்னுடைய எல்லையிலே தன்னுடைய முப்படைகளை தயார்படுத்தி நிறுத்தி இருக்கின்ற நிலைமையிலே அங்கு ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. எனினும் இந்த விடயத்தில் அமெரிக்கா இதுவரையில் எந்த விதமான கருத்துக்களை குறிப்பிட்டிருக்காத நிலைமையிலே தாய்வான் அரசாங்கம் இது பகிரங்கமான போர் அறிவிப்பு என்றும் இது மிக மோசமான அச்சுறுத்தல் நடவடிக்கை என்றும் விவரித்திருக்கின்றது. இந்த நிலைமையிலே தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையிலே போர் மூடலாம் அல்லது போர் பதட்டம் ஒன்றுக்கான முனைப்புகள் இருக்கலாம் என்று
சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.